வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். ரெண்டு தடவை நான் மதுரையை பத்தி, மதுரைக்கு பக்கத்துல இருந்து எப்படி மனித குலத்தின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சொன்னேன். இன்னும் மதுரையை பத்தி சில தகவல்கள் சொல்லுவேன். ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமான ஒரு நூலை எழுதின ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம். தூங்கா நகர் நினைவுகள் அப்படின்னு சொல்லி முத்துகிருஷ்ணன் ஒரு அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்காரு. அப்படி மதுரையில் தோய்ந்து தோய்ந்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பெட்டகம்னே அந்த நூலை பற்றி சொல்லலாம். நான் மதுரையை பற்றி சொல்லுகிற பல தகவல்கள் திரு முத்துகிருஷ்ணன் அவருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு கேட்பாரற்று கிடக்கின்ற செம்மொழி சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கல்வெட்டுகள் இருக்கே, அது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று சான்றா பல சமயங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எல்லா கல்வெட்டும் கிடையாது. இந்த மன்னர்கள் போரிட்ட காலத்துல எழுதின கல்வெட்டுகள்லாம் அது மாதிரி நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா உதாரணமா இவர் ராஜேந்திர சோழன் சாளுக்கிய நாட்டு மேல படையெடுத்தாரு. அது எதுக்காக படையெடுத்தாருன்னா, கங்கை கொண்ட சோழவரும் கோயிலை கட்டுறதுக்கு கொள்ளையடிக்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்து நாட்டில் போய் கொள்ளையடிப்பாங்க, தன்னுடைய நாட்டை கஷ்டப்படுத்தாம. அப்படி கொள்ளையடிக்கிறன்னு போனவர் பார்டர் டவுன்ல இருந்தே, எல்லை நகரத்துல இருந்தே திரும்பிட்டார். அதுக்கு அவர் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எல்லை நகரத்துல எங்களுக்கு தேவையான கொள்ளை கிடைச்சிருச்சு, மேற்கொண்டு எதுக்கு அனாவசியம் போகணும், திரும்பிட்டோன்னு. சாளுக்கிய மன்னனுடைய கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, எல்லை நகரத்தில் அவங்கள அடிச்சு துரத்திட்டோம், அதனால ஓடி போயிட்டாங்க எழுதியிருக்காரு. எந்த கல்வெட்டு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி இந்த போர்களை பற்றிய கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க உண்மையானவையாங்கிறது நமக்கு தெரியாது. மற்றபடி வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, சமூக நல வாழ்க்கை, மன்னர்கள் நன்கொடை கொடுத்தது, பெரியவர்கள் நன்கொடை கொடுத்தது, இப்படிப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே உண்மையான வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அது மாதிரி மதுரையை சுற்றி பல இடங்கள்ல கல்வெட்டுகள் காணப்படுது. இந்த அழகர் கோயில் இருக்கு. இந்த அழகர் கோயில் இப்போ மதுரையை பொறுத்த மட்டும் அழகர் கோயில் பின்னாடி வர்றேன். திருப்பரங்குன்றம், கருங்காலக்குடி, மேட்டுப்பட்டி, விக்கிரமங்கலம், அரிட்டாப்பட்டி, நரசிங்கம், வரிச்சூர், கொங்கர், புளியங்குளம், கீழ்வளவு, திருவாதவூர், முத்துப்பட்டி, மீனாட்சிபுரம் அப்படிங்கிற இடங்கள்லாம் 2500 ஆண்டுகளுக்கு பழமையான தமிழி கல்வெட்டுகள் இருக்கு. தமிழின்னு சொல்லி ஏன் சொல்றோம்னா, அது தமிழுக்கான எழுத்து வடிவம், வரி வடிவம். அதை தமிழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த காலத்துல மதுரைக்கு மதிரை அப்படின்னு பேர் இருந்ததுங்கிறது இந்த கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிய வருது. அழகர் மலை எல்லாருக்கும் தெரியும். அழகர் மலை பார்டர்ல கிடாரிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இந்த அழகர் மலை சங்ககால தமிழர் வரலாற்றுல மிகவும் குறிப்பாக சொல்லப்பட்ட மலைகள்ல ஒண்ணு. அந்த அழகர் மலையை சூழ்ந்து உள்ள மலைகள்ல கிடாரிப்பட்டி கிராமத்திற்கு பின்னால உள்ள ஒரு மலை இருக்கு. அதுல உள்ள குகையுடைய முகப்புல 13 இடங்கள்ல சின்ன சின்ன வரிகள் கொண்ட தமிழி கல்வெட்டுகள் காணப்படுது. இது எல்லாமே ஏறக்குறைய 2200 வருஷத்துக்கு முந்தின கல்வெட்டுகள். இங்குள்ள தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க. தமிழிய பிராமி கல்வெட்டுல சிறப்பம்சங்கள்ல ஒண்ணு மதிரை அப்படின்னு சொல்லி மதுரை கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு இதை குறிப்பா சொல்றதுன்னா, மதிரை பொன்கொல்லன், அதன் அநாகன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கு. மதிரை கே உப்பு வணிகன், வியக்கன் கணதிகன், கனக அதன் மகன், அதன் சபமிதா, இனபமித்தி, பாணித வாணிகன், நெடுமலன், கொழுவணிகன், எனசந்தன், இஞ்சி கழுமாறன், அதன் தார அணியி கொடுபித அவன், தன்மன் கசபன் அவ்விரு அரும் குடுபிதோ, வெண்பழி அறுவை வணிகன் என அடன் தியன் சந்தன், கணிநாகன், கணிந்தன் இருவர் அமகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளால வாசிக்க முடியுது. இந்த 13 கல்வெட்டு சொல்ற செய்தி இதுதான். இது என்ன செய்தி சொல்லுது? மதுரையில பொன்குலவன், மதுரை உப்பு வணிகன், மதுரை அறுவை வணிகன், மதுரை பனித வணிகன், மதுரை கோல் வணிகன், இந்த பொன், உப்பு, துணி, சர்க்கரை, இரும்பு இதெல்லாம் அங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2200 2300 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பகுதி ஒரு ஒருங்கிணைந்த வணிக வளாகமாக, இன்னைக்கு நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்றோமே, அது மாதிரி அந்த காலத்துல செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறது இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நமக்கு கிடைக்குது. இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில் ஒரு சினிமா பாட்டில் பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணுன்னு ஒரு பாட்டு வரும். மக்களை பெற்ற மகராசிங்கிற படத்தில் பொள்ளாச்சி அந்த காலத்தில் அப்படி ஒரு வணிக கேந்திரமாக இருந்தது. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுக்கும்போது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு.
அது எத்தனையோ நாட்கள் அப்படி இருந்திருக்கு. பொள்ளாச்சிங்கிறதே அதனுடைய ஒரிஜினல் பெயர் வந்து பொருள் ஆட்சி, அதுதான் பொள்ளாச்சியின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரையும் மிகப்பெரிய வணிக கேந்திரமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த கல்வெட்டுக்கள் இருந்து தெரியுது. அப்படின்னா நிச்சயமா நம்ம பெருமைப்படலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் தெரிஞ்சிருக்கு, காமர்ஸ் தெரிஞ்சிருக்கு, அதுக்கான ஒருங்கிணைப்பெல்லாம் நடந்த ஒரு நாகரிக சமுதாயமாக நம்முடைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற நினைச்சு நம்ம நிச்சயமா பெருமைப்படலாம் என்று சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்வோம். இன்னும் தொடர்வோம். வணக்கம்.